ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மார்ச் 30 முதல் ஏப்ரல் 5 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதாவது பங்குனி 16 முதல் பங்குனி 22 தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மீனராசி அன்பர்களுக்கு வணக்கம். மீனராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. பூரட்டாதி 4ஆம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த மீன ராசியினுடைய அதிபதி குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தில் இருக்கார். முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். அதாவது அசுபஸ்தானம்னு சொல்லுவாங்க, இருந்தாலும் அது முக்கால் சுபத்தை தரக்கூடிய இடம். இருந்த போதிலும் குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கிர பகவான் ராசியில் அமர்ந்திருக்கிறார், மீன ராசியில். அப்போ பரிவர்த்தனை யோகத்தில் சுக்கிரனும் குருவும் அமர்ந்திருக்கிறார்கள். ஆதலால் அதே வீட்டில் இருந்தால் ஆட்சி, ஆனால் பரிவர்த்தனை இருந்தால் பரிவர்த்தனை யோகம்னு சொல்கிறோம். அப்போ 2 வீட்டு பலனை செய்யக்கூடிய நிலை மீன ராசி அன்பர்களுக்கு. அப்போ ராசிநாதன் ராசியில் இருந்தால் எப்படி ஒரு கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படுமோ அதுபோல் இந்த வாரம் ரொம்ப சிறப்பான ஒரு வாரம், சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் எடுக்கிற காரியங்கள் 100% வெற்றி பெறும். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும். இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு அற்புதமான நேரம். மற்றபடி குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கும். இது குருவின் ஸ்தான பலம். இப்போது பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். அப்போது கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி இப்போது ஒருத்தருக்கு மனம் விட்டு பேசி சகஜமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதையும் தாண்டி நண்பர்களால் நல்லது நடக்கும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் அப்படின்னு சொல்லலாம். சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலை. திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் என்று சொன்னால் மிகையாகாது. 7ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறதுன்னு சொன்னால் அதை விட ஒரு சிறப்பு வேறு இல்லை, எதுவும் இல்லைங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு 9ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். 9ஆம் இடம் அப்படின்னும் பொழுது பாக்கியஸ்தானம். ஈஸிலி டு கெட், எதையும் போராடி ஜெயிக்க தேவை, தாளாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நிலை. அதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள். தந்தையால் நல்லது நடக்கும். தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயங்கள் பிறக்கக்கூடிய ஒரு நேரம். டூர், ஆன்மீக டூரோ இன்ப சுற்றுலாவோ போயிட்டு வரக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அதனால் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கண்டிப்பாக கிடைக்கும். 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது, தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. இப்போ 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் அப்போ செய்யும் தொழிலில் நீங்கள் நம்பி கடனை வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் அபிவிருத்தியாகும், ரெட்டிப்பு வருமானம் வரும். உத்தியோகத்தில் அதாவது பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் எல்லா சலுகைகளையும் எதிர்பார்க்கலாம். ஏதாவது லோன் ஃபெசிலிட்டிஸ் கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தால் கிடைக்கும். 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல். ஒரு சிலருக்கு உங்களுடைய திறமையை பாராட்டி இன்ஸ்டியூஷனில் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கூட வழங்குவார்கள் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 11ஆம் இடம் எண்ணிய செயல் ஈடேறுதல், தொட்டதெல்லாம் தொடங்குதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். பாருங்கள், இந்த செவ்வாய் பகவான் 2 குடையவன், 2க்கும் 9க்கும்
அதாவது பாக்கியாதிபதி 2ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 4ல் அமர்ந்திருக்கிறார். சூப்பருங்க. அப்போது வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டம் துறவு வாங்க, வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, இவர் காலி மனை வாங்க, ஏதாவது ஒரு இப்போ சம்பாத்தியம் நிறைய இருக்குது. 11ஆம் இடத்தை குரு பார்க்குது, அளவு கடந்த வருமானம் வருதுன்னு சொன்னால் அப்போ நிச்சயமாக செலவினங்கள் ஏற்படும். சுப செலவை செய்யக்கூடிய நிலை, பிள்ளைகளை உயர்கல்விக்கு அனுப்பக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இப்போ திருமணம் இதெல்லாம் நடக்கக்கூடிய, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு. இதில் பாருங்கள், ராசியில் ராகு இருக்கிறார், சூரியன் சனி இணைவு இருக்கிறார்கள். குரு பரிவர்த்தனை யோகத்தில் வராது. இல்லைன்னு சொன்னால் இதெல்லாம் நெகட்டிவாக நிறைய நடக்கும். பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு காரணம் இப்போ பரிவர்த்தனை யோகத்தில் ராசிநாதன் ராசியில் அமர்வதால் மற்ற கிரகங்களுக்கு அங்கே ஆளுமை கிடையாது. இருந்த போதிலும் சூரியன் சனி இணைவு என்பது தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் கருத்து வேறுபாடு வரும். விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம், அவருடைய தொழில் பின்னடைவு கூட ஏற்படலாம். நீங்கள் விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க. மற்றபடி இரும்பு இல்லாத உபகரணம் இல்லை. சின்ன கம்பெனிலேருந்து லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் ஒரு 5 பேர் வேலை பார்க்குறீங்க, அதில் 500 பேர் வேலை பார்க்கலாம் பெரிய கம்பெனியில். அப்போ தொழிலாளிகளுக்கும் முதலாளிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதுக்கப்புறம் சுமூகமான முறையில் தீர்வுகள் எடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் சகஜ நிலைக்கு மாறக்கூடிய நிலை இருக்கும். ஆனால் கம்பெனிஸில் தொழிலாளிகள் அதுக்கப்புறம் சிறப்பாக வேலை பார்ப்பீங்க, சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க, நல்ல லாபத்தை ஈட்டி தரும். முதலாளிகளுக்கும் நல்ல லாபம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதில் 4க்கும் 7க்கும் உடையவன் 12ல் இருந்தாலும் புதனுக்கு மறைவு கிடையாது. மறைந்த புதன் நிறைந்த தரம். பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், எல்லாருக்குமே ஒரு அற்புதமான நேரம், சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக வெளியூரோ வெளிநாடோ செல்ல வேண்டிய, குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு சாதகமான அமைப்பு தானே ஒழிய பாதகம் அல்ல. இது மீனராசிக்கு 7.5 சனி ஜென்ம சனியாக வருகிறது. இதனால் வரைக்கும் விரைய சனியாக இருந்தது, இப்போ ஜென்ம சனி. அது சனி வயதுக்கு ஏற்றாற்போல் பலன் தருவார். அப்போ 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு, படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பில் அக்கறை இருக்காது, மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது. ஆனால் 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 2வது சுற்று நடக்கும். அதனால் உங்களுக்கு வாழ்க்கை இதுதான், பாதை இதுதான், பயணம் இதுதான்னு வாழ்க்கையை செம்மைப்படுத்திட்டு சீர்படுத்திட்டு போகும். அதாவது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், தொழில் பண்ணலாம் தொழில், கல்யாணம் ஆகலையா கல்யாணம், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், வீடு பாக்கியம், அதாவது வீடு கிடைக்கணும்னு ஒரு நேரம் இருந்தால் வீடு வாசல் வாங்கக்கூடிய தருணம். இப்படி அனைத்து 7.5 சனின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் 7.5 சனியில் டென்ஷன் இருக்கும், டார்ச்சர் இருக்கும். நல்லது நடந்தேறும், நல்லது நடத்துவார் அவர் சனி பகவான். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் ஆஞ்சநேயர் வழிபாடு மிக மிக சிறந்தது. சூரியன் சனி இணைவு இருப்பதால் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS, அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள் அனைவர்களுக்கும் ஒரு பொற்காலம். ஆனால் உங்களுக்கு சூரியன் சனி இணைவு இருப்பதால் உங்களுக்கு ஆகாதம் எதாவது போட்டு கொடுத்து பிரச்சனை வரலாம். அதனால் ஹையர் அத்தாரிட்டிஸ், ஹையர் அஃபீஷியலில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் ரொம்ப சூதனமாக இருந்துக்கணும். இல்லை என்று சொன்னால் பிரச்சனை வரக்கூடிய ஒரு காலகட்டம். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நேரம், காலம். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குமா அப்படின்னா, 7.5 சனிக்கு நீங்கள் சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள், ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள். மற்றபடி ராகுக்கு, ஏன்னா பிரம்மாண்ட நாயகன் அவர், நீங்கள் எதை எடுத்தாலும் இன்னும் பெருசாக செய்யணும், பெருசாக பார்க்கணுன்னு நினச்சி நீங்கள் தள்ளி தள்ளி போடுவீங்க. இப்போ இன்றே செய்வது நல்லது, இப்போவே செய்கிறது நல்லதுன்னு ஒரு இது இருக்கு இல்லையா? அதனால் தள்ளி போடாதீங்க. பிரம்மாண்ட நாயகன் அவருடைய வேலையை காட்டுவார். நீங்கள்
அதுக்கு ஸ்ரீ துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி குறை ஒன்றுமில்லை. இந்த வாரம் இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாரமாக விளங்கப் போகிறது. பொருளாதார மேன்மை, குடும்ப மேன்மை, மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு தொழிலில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காலகட்டம். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, திருமணம், முதல் திருமணம் நடக்காதவங்களுக்கு முதல் திருமணம், 2வது திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு 2வது திருமணம் நடக்கும். செல்வ செழிப்பான நேரம், சாதிக்கக்கூடிய தருணம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.